அவருக்கு என்ன பதவி கொடுப்பாங்கன்னு தெரியல. அது வந்து திரு ஆனந்துக்கு இணையாக அவர் வருத்தப்படாதபடி நம்ம 2 விஷயம் இருந்துச்சு. வேற ஒரு சிக்னலை கொடுத்துரும். நமக்கு வந்து புதுசு புதுசாக கட்சியில் நிறைய பேர் சேருவாங்க. அது எல்லாருக்குமே தெரியும். இவர் வந்து திரு செங்கோட்டையன் தாவேகாவில் இணையக்கூடிய கடைசி நபர் அல்ல. அவர் வந்து இன்னும் சொல்ல போனால் ப்ராபபிளி முதல் பெரிய நபர்னு சொல்லலாம். ஆதவர்ஜுனாவில் நுழைஞ்சாங்க, நிறைய பேர் நுழைஞ்சாங்க. பட் வந்து இவர் வந்து ஒரு ஒரு முக்கியமான ஒரு நபர்னு சொல்லலாம். இன்னமும் பல நபர்கள் கேரண்டியாக வருவாங்கன்னு சொல்லலாம். திரு செங்கோட்டையனே அதற்கான பணியை கூட ஆற்றலாம். அதிமுகலே நிறைய பேர் சைலண்ட்டாக இருக்கிறாங்க. அவங்களுக்குலாம் அந்தந்த தொகுதியில் எம்எல்ஏ சீட்டு கேரண்டி அப்படின்னு சொல்லி வரும்போது அவர் உத்தரவாதமாக வருவாங்க. ஏடிஎம்கேல நமக்கு சீட்டு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற டவுட்டில் இருக்கிறவங்க, நம்மளை இன்னமும் சசிகலா ஆள் தான் அப்படின்னு எடப்பாடி பார்க்குறாரோ, டிடிவியுடைய ஸ்லீப்பர் செல்னு பார்க்குறாரோ, ஓபிஎஸ் ஆதரவாளர் பார்க்குறாரோ அப்படின்னு நிறைய பேர் ஏடிஎம்கேலேயே டவுட்டில் இருப்பாங்க. அவங்கெல்லாம் வந்து இபிஎஸ் நமக்கு சீட்டு கொடுப்பாரா மாட்டாங்கிறா கேள்வி எடுப்பாங்க. அப்போ அவர்களுக்கெல்லாம் திரு செங்கோட்டையன் அவர்கள் தூண்டில் போட வாய்ப்பு உண்டு. நீங்கள் இங்கே வாங்க, நான் உங்களுக்கு கேரண்டியாக சீட் வாங்கி கொடுத்துறேன், நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லி பண்ணக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஸோ செங்கோட்டையன் அவர்கள் கடைசி நபர் அல்ல.